सोफिया 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 अरे सोफिया क्या है सोफिया कौन सोफिया अरे कौन सोफिया निकल जा சோஃபியா? யார் சோஃபியா? நான் ஒண்ணு சோஃபியா இல்ல. நீங்க தான் அன்னைக்கு சொன்னீங்க உங்க பேர் சோஃபியான்னு. நான் சொன்னேனா? உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஒரு நாள் உங்ககிட்ட நான் பேர் கேட்டப்ப நீங்க தான் சொன்னீங்க சோஃபியான்னு. சொல்லிருப்பேன். நான் இப்படிதான் ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பேர் சொல்வேன். நீங்க யாரு? உங்களை எனக்கு ஞாபகம் இல்ல. அது சரி, உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்னைக்கு கோயில இருந்து இறங்கி வந்த நீங்க என் இதயத்துல குடியேறிட்டீங்க. சாப்பிடும் போது தூங்கும் போதும் நீங்க மட்டும் தான் ஞாபகத்துல இருக்கீங்க. இது இப்படியே போச்சுன்னா நீங்க சொன்ன மாதிரி எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். ஐ லைக் யூ, ஐ வாண்ட் யூ, ஐ லவ் யூ. என்ன நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க. காதலிக்கிறதுக்கோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோ ஏத்த பொண்ணு நான் இல்ல. ஐ எம் ஏ கால் கை. I am a call guy. I am sorry. இந்த சொர்க்கத்தோட மகிமையே மகிமை. சுகத்துக்கு பின்னாடி அலையிற மனுஷன் தன்னையே இழந்துருவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப அத நான் கண்ணாலேயே பாக்குறேன். நான் அவனை அங்க கூட்டு போயிருக்கூடாது. டேய் சிவா, இந்த குழந்தை பசங்களை எல்லாம் கூட்டு போறியே, சஷ்டி பூர்த்தியாக வேண்டிய இந்த ஐயரை அந்த சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிருந்தா உனக்கு மோட்சம் கிடைச்சிருக்கும். எனக்கு பயமா இருக்கு ஐயரே. இனி பயந்து என்ன பிரயோஜனம்? முள்ள முள்ளாலதான் எடுக்கணும். நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். இங்க வா. டேய் சிவா, இந்த சுதாகரன் சொல்றது கொஞ்சம் கேளு. இது ரொம்ப பிரச்சனையான விஷயம். இல்லன்னு வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் அதுக்காக இங்க வரல. எதுக்கு இவ்வளவு பணம் கொடுத்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் தான் வேணும்னு சொன்னீங்க? பாக்குறதுக்கும் பேசுறதுக்கும் தான். இங்க உட்காரியா? அன்னைக்கு ஏன் என்கிட்ட நீ பொய்யான பேரை சொன்ன? நான் அதை மறந்தே போயிட்டேன். நீங்க என்னோட காதலன் இல்ல? ஆமா, உங்க பேர் என்ன? ஜெயதேவன். நல்ல பேரு. எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு ஜெயதேவன் பேரு வைக்கணும்னு என் மனசுல ஆசை இருந்தது. நம்மளுடைய கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறணும்னு ஒண்ணும் அவசியம் இல்லை. இப்போதான் பேரை சொல்லு. சொந்த பேரை மறந்து போய் ரொம்ப நாளாச்சு. இப்போ பல பேரு. இப்போ அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு என்ன பேர் இஷ்டமோ அதை வச்சு கூப்பிடுங்க. இனிமே என்ன அப்படிலாம் கூப்பிடாதீங்க. பின்ன எப்படி கூப்பிடுறது? எப்படி கூப்பிடுறதுன்னு கேட்டா ஜெயனோ தேவனோ, அம்மா கூப்பிடுறது தேவான் தான். பேருக்குள்ள நமக்கு ஒற்றுமை இருக்கு. தேவன் தேவிகா, தேவிகா தேவன். தேவிகா தேவி நல்ல பேரு, எனக்கு பிடிச்சிருக்கு. நான் என்ன சொன்னேன்? தேவிகானா? அது சும்மா சொன்னேன். என்னோட பேரு ராதிகா. வேண்டாம், மறுபடியும் போய் சொல்லாதீங்க. எதுவா இருந்தாலும் தேவின்னு தான் கூப்பிடுவேன். இங்க பாரு, இன்னைக்கு நீ என்ன காதலிச்சுக்கோ, கல்யாணமும் பண்ணிக்கோ, அப்புறம் உன் இஷ்டம் போல இருந்துக்கோ. இன்னைக்கு பூரா நான் உனக்கு சொந்தம். நேரத்தை வீணடிக்காத. வேண்டாம்,
இதெல்லாம் எனக்கு இஷ்டமே இல்ல. எனக்கு உன்னோட கடந்த காலத்தை பத்தி கவலையே இல்ல. தேவி, நீ என் கூட வரணும். இந்த தேவனோட தேவியா. ஆ, இன்னைக்கு காலையில் தான் நீங்க என்ன போனீங்க? அதுக்குள்ள மேடம், அவனுக்கு இன்னும் ஆசை தீரல. அந்த அளவுக்கு அவளை பிடிச்சு போச்சு. அவளை விட அழகாவும் சின்ன வயசாவும் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தேவி மட்டும் போதும். ம்ம். அங்கதான் எனக்கு ஒரு சந்தேகம். இந்த வயசோட பிரச்சனையே இதுதான். சட்டுன்னு கத்திக்கிற ஒரு நோய் தான் இந்த காதல். என்ன மேடம் சொல்றீங்க? காதலா? அந்த அளவுக்கு விவரம் இல்லாதவனா ஜெயன்? பேரும் புகழும் இருக்கிற பெரிய குடும்பம் அது. இந்தாங்க, நேத்தோட டபுள் மடங்கு இருக்கு. சரி, நீ அந்த ரூம்ல போயிரு. நான் அவளை அங்க அனுப்பி வைக்கிறேன். மேடம் ப்ளீஸ், அவளை கூட்டிட்டு அவன் வெளில போகணும்னு ஆசைப்படுறான். ஐயோ ஐயோ, அந்த மாதிரி வியாபாரம் இங்க நடக்காது. ப்ளீஸ் மேடம், சின்ன வயசு தானே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடாதா? சரி, அவகிட்ட நான் கேட்டு பாக்குறேன். வேண்டாம் மேடம், அவ ஒரு பைத்தியம். நேத்து ராத்திரி பூராவோ என்ன காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தா. அவ இன்னும் நல்லா காதலிக்கட்டும், அப்பதானே பணம். அப்பா, கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போனவன் கம்பெனியோட வந்திருக்க. யாரா அந்த பொண்ணு? அது வந்துப்பா, இந்த பொண்ணோட பேரு தேவி. நாங்க இன்னைக்கு காலைல தான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு கல்யாணம் பண்ணிட்டோம். அட படுபாவி, ஐயோ கருமாரியம்மா, இதையெல்லாம் பாக்குறது என் தலையில ஏறி இருக்கு. அம்மா, நான் வேண்டாம், நிறுத்து. நீ எதுவும் சொல்லாத. முதல்ல 2 பேரும் வெளியே போங்க. கேடு கட்டவளே, கண்டவளையெல்லாம் கட்டிக்கிட்டு பொண்டாட்டின்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வர. இது என்ன சத்திரம் நினைச்சியாடா? சண்டாளா, குடும்ப மானத்தை கெடுக்க போறது அயோக்கியா. அப்பா அம்மா உயிரோட இருக்கிற நினைப்பு உனக்கு இருந்திருந்தா இப்படி ஒரு காரியத்தை நீ செஞ்சிருப்பியா? என்ன ஜாதியோ என்ன குலமோ தெய்வத்துக்கு தான் தெரியும். இந்த பொண்ணோட அப்பா யாரு? தேவிக்கு அப்பா இல்ல, அம்மா அம்மாவும் இல்ல. பின்ன ஹோண்டா கம்பெனில ஆர்டர் கொடுத்து உருவாக்குனதா இல்ல ஆகாயத்துல பொத்துட்டு கீழே குதிச்சதா? பரவாயில்ல, என்னோட செல்ல பையன் தேர்ந்தெடுத்த மருமக பொண்ணு நல்லா இருக்கா. ஊர் இல்ல, வீடு இல்ல, பெத்த அம்மா அப்பா இல்ல. இத பாருங்க, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இது நடக்காது. பாரு, 2 பேரும் இப்ப வீட்டை விட்டு வெளியே போங்க. என் மூஞ்சிலே முழிக்காத. இப்படிப்பட்ட ஒரு பையன் எனக்கு பிறக்கலைன்னு நான் நினைச்சுக்கிறேன். சுபத்ரா, ஏன் அனாவசியமா பேசிட்டு இருக்கிற? நீ இருந்தது அந்த காலம், இது கலியுகம். இவனோட ஒரு ஆஃப் டிக்கெட் வரலையேன்னு சந்தோஷப்படு. நான் சந்தோஷப்படுறேன். இருந்தாலும் நம்ம பொண்ணு மாப்பிள்ளை குடும்பத்தாரும் இந்த ருக்மணி சுயவரத்தை பத்தி தெரிஞ்சா, அட கடவுளே, நீதான் எல்லாத்துக்கும் வழி காட்டணும். ஆமா, கடவுள் டார்ச்சர் வச்சுட்டு தான் நடந்துட்டு இருக்காரு. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் வழி காட்டுறதுக்காக. தலையெழுத்து எப்படியோ அப்படிதான் நடக்கும் சுபத்ரா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அப்பா, காஃபி. சுபத்ரா, பாத்தியா? வாப்பா சிவப்பா, மாசம் பிறந்து இன்னைக்கு 1ஆம் தேதிங்கிறத நீ வந்த பிறந்தா எனக்கே தெரியுது. 1ஆம் தேதி அப்பாவோட டிடி, 5ஆம் தேதி அம்மாவோட டிடி. அதை எதுக்கு பேங்க்ல வீணா போட்டு வைக்கிறது? மாலினி தேவியோட சொர்க்கத்துல டெபாசிட் பண்ணலாம் நான் வந்திருக்கேன். லட்சுமி எல்லாரையும் கூப்பிட்டுமா? ஜி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். யோக லட்சுமியே இங்க இருக்கும்போது மத்த லட்சுமிங்கெல்லாம் எனக்கு தேவையே இல்ல. எனக்கு மேடமே போதும்.
அங்காவது பாத்துக்கிறேன். திடீர்னு என்னால வர முடியல, அவ்வளவுதான். ஓகே. அட வாங்க. என்ன திடீர்னு சொல்லிக்காம கழிக்காம வந்திருக்கீங்க? உட்காருங்க. சுபத்ரா, உன் மகளும் மருமகனும் வந்திருக்காங்க. பாம்பேல எப்ப கிளம்புனீங்க? நேத்து ராத்திரி தான். ஆஹா. வேலை கொஞ்சம் அதிகமா இருந்தது, அதான் திடீர்னு தகவல் சொல்லாம வந்துட்டோம். ஓஹோ. இங்க துணைக்கு அம்மா இருக்காங்க இல்லையா, இனிமே நான் சீதாவை பிரசவம் முடிஞ்சதா கூட்டிட்டு போவேன். அது போதும், அது போதும். சீதா, அம்மா, உடம்புக்கு ஒண்ணு இல்லையே? ஒண்ணு இல்லம்மா. ஜெயனன் வரலையா? அவன் கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டான். இப்ப எங்க? திடீர்னு பெங்களூர் போயிருக்கா, ஒரு இன்டர்வியூ. ஓ. சுபத்ரா, டீ கொண்டு வர சொல்லு. ஏமா, 2 கப் டீ எடுத்துட்டு வா. அது யாரு? புது சொந்தம்? மாப்பிள, எங்களுக்கு இன்னொரு மகள் கிடைச்சிருக்கா. மகளா? என்ன மாமா சொல்றீங்க? புரியலையே. என் மகன் கொண்டு வந்தது. அவசரமா முடிஞ்சதுனால சொந்தக்காரங்களுக்கு யாருக்குமே சொல்ல முடியல. ஜெயன் ரொம்ப ஃபாஸ்டா தான் இருக்கான். கூப்பிடுங்கம்மா, கொஞ்சம் பார்க்கலாம். ஓடி வந்தாங்களா இல்ல ரெஜிஸ்டர் மேரேஜா? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? வந்த உடனே யாரும் பேசிட்டு இருக்கீங்க. அது இல்லம்மா, இது நல்ல விஷயம் தானே. இந்த மாதிரி கல்யாணத்தெல்லாம் நான் நிச்சயம் வரவேற்கணும். பாராட்டப்பட வேண்டிய ஒண்ணாச்சே. இதுவா உங்க மகன் கூட்டிட்டு வந்த பொண்ணு? பரவாயில்ல. என்ன மாப்பிள, என்னாச்சு? இந்த பொண்ணு யாருமா மாமா? யாருமே இல்லாத அனாதை பொண்ணு. அதுக்கு என்ன? சரி சரி, துணையே இல்லாத அனாதை பொண்ணா? என்ன விஷயம்? உண்மையை சொல்லுங்க தம்பி. என் மருமகளுக்கு என்ன குறைச்சல்? குறை இருக்கா ஏன்னு சொல்றதுக்காக நான் இங்க வரல. உடனே இங்க இருந்து வெளியே அனுப்பணும். மாப்பிள, ஜெயன் இல்லாத நேரத்துல எப்படி இவ்வளவு வெளியில அனுப்புற தப்பு மாப்பிள. ஜெயன் வரட்டும். மாமா, ஒண்ணு நான் இல்லன்னா அவன், 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் இங்க இருக்க முடியும். அதை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. முடிவு பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அவ எங்கேயும் போக மாட்டான். நிச்சயமாவா? அப்ப நான் பாரு. தம்பி, என்னங்க என்ன இது? ஏன் இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? வேண்டாம். தள்ளி படி. என்னமா? நீங்க போய் டாக்ஸியை கூட்டிட்டு வாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம்.